2026 பட்ஜெட்டில் அண்மைய தொழில்நுட்ப துறைகளில் புதிய உயர் திறன் கொண்ட திறமையாளர்களை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அவசர உயர் தொழில்நுட்ப துறை தேவைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அப்ஸ்ட்ரீம் செமி கண்டக்டர் துறைகளை குறிப்பாக இலக்கு வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். நேற்று 9வது சமூக அறிவியல் மற்றும் மனிதநேய மாநாட்டில் தனது தொடக்க உரையின் போது அவர் இதனை தெரிவித்தார். விரைவான பயிற்சி மற்றும் நல்வாழ்வு திட்டங்களுக்கு சாதனைகளை மதிப்பாய்வு செய்து தேவையான ஆதரவை வழங்குவதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். இந்த முயற்சி மலேசிய இளைஞர்களின் கண்ணியம் மற்றும் திறன்களை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும், அதே நேரத்தில் முக்கிய சர்வதேச முதலீடுகளை ஆதரிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பயிற்சி பெற்ற இளம் பொறியாளர்கள் மற்றும் ஏஐ நிபுணர்கள் தேவைப்படும் பூலிம் மற்றும் மலாக்காவில் இன்ஃபினியன் டெக்னாலஜிஸின் முதலீடுகளை அன்வார் குறிப்பாக எடுத்துரைத்தார். ஏஐ டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் பயிற்சி திட்டங்களை விரைவுபடுத்தவும் புதிய திறன்களை வளர்க்கவும் அரசாங்கம் கூடுதல் ஒதுக்கீடுகளை திட்டமிட்டுள்ளது என்று அவர் கூறினார். அதிகாரத்துவ பழைய முறைகளை மாற்றுவதற்கு உயர்கல்வி நிறுவனங்களில் விரைவான ஒப்புதல் செயல்முறைகளின் அவசியத்தையும் அன்வார் வலியுறுத்தினார். தாமதமின்றி அண்மைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு ஏஐ மையத்தை நிறுவ உயர்கல்வி அமைச்சர் டரஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிருக்கு உத்தரவிட்டிருப்பதை அவர் நினைவு கூர்ந்தார். ஏஐ மையத்தை நிறுவுவதை விரைவுபடுத்தியதற்காக பல்கலைக்கழகங்களுக்கும் உயர்கல்வி அமைச்சுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். மாதம் ஒன்றிற்கு 1630 ரிங்கிட் 50 காசு வரை உதவித் தொகையுடன் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறுநீரக சுத்திகரிப்பு சிகிச்சைக்கான முழு செலவையும் சுகாதார அமைச்சு ஏற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு அங்கீகரித்த 138 அரசு சார்பற்ற சிறுநீரக சுத்திகரிப்பு சிகிச்சை மையங்களில் இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை இதில் உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும், ஒரு நாளைக்கு 10 ரிங்கிட்டிற்கும் மேல் போகாத செலவை மட்டும் ஏற்க வேண்டும் என்றும் அதன் துணை அமைச்சர் லுகா நிஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்தார். ஒவ்வொரு இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சைக்கும் 100 ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்படும். அதிகபட்சம் மாதத்திற்கு 14 முறை எரித்ரோபொய்டின் தடுப்பூசிக்கு 18 ரிங்கிட் 50 காசு இதில் உட்படுத்தப்படும். மாதத்திற்கு 13 முறை ஒரு நோயாளிக்கு மொத்த சிகிச்சை செலவு 1640 ரிங்கிட் 50 காசு ஆகும். அதேவேளை அரசாங்க உதவித்தொகை 1630 ரிங்கிட் 50 காசும் உட்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். 2026 வரவு செலவு திட்டம் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகளில் முழு கவனம் செலுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக அமைச்சர்கள், துணை அமைச்சர்களின் அனைத்து வெளிநாட்டு பயணங்களையும் தற்காலிகமாக நிறுத்தும்படி பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்தாலும் முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்த கூட்டங்கள் அல்லது சந்திப்புகள் அமைச்சரவையால் பரிசீலிக்கப்பட்டு விலக்களிக்கப்படுவதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார். அமைச்சர்கள் பல திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தி முன்னுரிமை அளிப்பதை இது உறுதி செய்வதோடு, வரும் அக்டோபர் 10ஆம் தேதி பிரதமரால் தாக்கல் செய்யப்படும் 2026 வரவு செலவு திட்டத்திற்கான முன்னேற்பாடுகளையும், அக்டோபர் இறுதியில் நடைபெறும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கான தயாரிப்புகளையும் உறுதி செய்வதாகும் என்றும், எனவே இம்முடிவு உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலின் அதிகரித்து வரும் வன்முறை மற்றும் மனித உரிமை மீறல்களை கடுமையாக கண்டிக்க இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பான OIC மூலம் இஸ்லாமிய உலக தலைவர்களை ஈடுபடுத்த மலேசியா தயாராக உள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சூளுரைத்துள்ளார். கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி, சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் துருக்கி அதிபர் ரிசேப் தாயிப் எர்டோகன் உள்ளிட்ட பல முக்கிய முஸ்லிம் தலைவர்களை தொடர்பு கொள்ள தனிப்பட்ட முறையில் முன்முயற்சி எடுக்கப் போவதாக அன்வார் கூறினார். இஸ்ரேலின் நடத்தை கண்ணியத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்று நேற்று புத்ராஜயாவில் நடைபெற்ற 9வது சர்வதேச சமூக அறிவியல் மற்றும் மனிதநேய மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய பின்னர் அன்வார் கூறினார். கத்தாரின் தோஹாவில் இஸ்ரேலின் அண்மைய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து அன்வார் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். 2026ஆம் ஆண்டு முதல் அனைத்து ஒற்றுமை பாலர் பள்ளிகளிலும் 2026 பாலர் பள்ளி பாடத்திட்டம் தொடங்கப்படும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
ஆரம்ப கட்ட காலம் முதல் சிறார்களுக்கு கல்வி ஆற்றலை அதிகரிக்கும் நோக்கில் இந்த பாடத்திட்டம் தொடங்கப்படும் என்று நேற்று மேலவையில் கேள்வி நேரத்தின் போது அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் அரசாங்கம் மற்றும் தனியார் பாலர் பள்ளிகளில் கல்வி அமைச்சு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதுவரை 34 அரசாங்க பாலர் பள்ளிகள், 5 தெமாஸ் பாலர் பள்ளிகள், 3 ஒற்றுமை பாலர் பள்ளிகள் மற்றும் 8 தனியார் பாலர் பள்ளிகளில் 2026 பாலர் பள்ளி பாடத்திட்டம் பரீட்சார்த்த முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பாடத்திட்டம் குறித்து அரசாங்கம் மற்றும் தனியார் பாலர் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஜூலை மாதம் தொடங்கிய இந்த பயிற்சி டிசம்பர் 2025 வரை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். செனட்டர் முஸ்தபா மூசா எழுப்பிய கேள்விக்கு அவர் மேற்கண்டவாறு பதிலளித்தார். தீபகற்ப மலேசியாவில் டீசல் மற்றும் ரோன் 97 ரக பெட்ரோலின் சில்லறை விலை இன்று முதல் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை 2 காசுகள் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய எண்ணெய் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் ரோன் 97 சில்லறை விலை லிட்டருக்கு 3 ரிங்கிட் 18 காசாகவும், டீசல் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 90 காசாகவும் இருக்கும். ரோன் 95 சில்லறை விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 5 காசாகவே உள்ளது என்று நிதி அமைச்சு தெரிவித்தது. சபா, சராவா மற்றும் லாபுவானில் டீசலின் சில்லறை விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 காசாகவே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.